வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெங்காய வத்தல் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஆனால் ரொம்ப முக்கியமானது அளவு தான். நீங்கள் அளவு கரெக்டாக பண்ணால் தான் இந்த மாதிரி முறுமுறுன்னு வெங்காய வத்தல் வரும். அளவு கொஞ்சம் மாறினா கூட வெங்காய வத்தல் கரெக்டாக வராது. இதுக்கு நாங்கள் 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கோம். இட்லி அரிசியில் தான் இந்த வெங்காய வத்தல் செய்ய போகிறோம். அந்த 2 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1/2 டம்ளர் ஜவ்வரிசி பார்த்துக்கோங்க. 2 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் ஜவ்வரிசி, அதாவது 1:4 ரேஷியோ. இப்போ இந்த இட்லி அரிசியை 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஜவ்வரிசியை 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வத்தல் நல்லா வரும். கிரைண்டரில் தாங்க அரைக்கணும், மிக்சியில் அரைக்கக்கூடாது. இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு பெரிய குக்கரில் தான் நாங்கள் வேக வைக்க போகிறோம். 1/2 டம்ளர் ஜவ்வரிசிக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். மேலே தண்ணி ஊற்றாதீங்க, ஜவ்வரிசி குழஞ்சிரும். ஒரு விசில் மட்டும் விட்டு ஜவ்வரிசியை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாவு கிரைண்டரில் ஆகுது இல்லையா, அப்புறம் ஜவ்வரிசி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலக்கிறதுக்கு இப்போ தண்ணி அளந்து ஊற்றுறோம். 1:3 ரேஷியோ. அதாவது இங்கே நாங்கள் 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கோம். அது 6 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் ஊற்றி நம்ம அடுப்பு மேலே வச்சு அடுப்பை வந்துட்டு ஃபுல்லில் வச்சு அந்த பாத்திரம் நல்லா பாயில் ஆகணும். உள்ளார இருக்க தண்ணி, அந்த தண்ணி பாயில் ஆகும்போது நம்ம நிறைய பெருங்காயத்தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வத்தலுக்கு இங்கே பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ மாவு அரைச்சாச்சு. அதை எடுத்து பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அந்த மாவு இருக்கணும். இந்த பதத்துக்கு மாவு வந்தப்புறம் நம்ம அந்த வேக வச்சிருக்க ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, எப்படி கிளாஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஜவ்வரிசியை அந்த தண்ணி வச்சிருக்க பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்த மாவு இருக்கு இல்லையா, நம்ம கன்சிஸ்டன்சி காட்டணும் இல்லையா, அரைச்ச மாவு, அதையும் ஊற்றி கலக்கணும். அதை ஊற்றி கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஜவ்வரிசியை தனியாக கலக்குங்க. இப்போ நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வத்தல் மாவு, அதையும் சேர்த்து இதோட கலக்குங்க. அதை சேர்த்து கலக்கும் போது எப்படின்னா அதை ஊற்ற கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கொதி வர வரைக்கும் கலக்கணுங்க. கொதி வந்த அப்புறம் உருண்டை பிடிக்காது. நீங்கள் கொதி வரத்துக்கு முன்னாடி கை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உருண்டை பிடிச்சிடும், வத்தல் நல்லா வராது. பாருங்கள் இப்போ எப்படி இந்த மாதிரி பதத்துக்கு வரணுங்க. இந்த பதத்துக்கு வரத்துக்கு எங்களுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகலாம். இந்த அளவுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம், 10 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விட போகிறோம். லெமன் ஜூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த வெள்ளை கலர் அப்படியே இருக்கிறதுக்காக. பச்சை மிளகாவை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த விழுதை இப்படி சேர்த்துக்கோங்க. இந்த வத்தலுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி இந்த வத்தல் செய்ய முடியாது. நாங்கள் இதை நைட்டு தான் கலரணும். சின்ன வெங்காயம், இந்த பச்சை மிளகா அரைச்சது, லெமன் ஜூஸ்லாம் நீங்கள் நைட்டு இந்த மாவோட சேர்த்து கிண்டி வச்சிடலாம். காலையில் எழுந்தோடனே நீங்கள் இந்த பூண்டு வந்து தோலோடையே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா உப்பு வந்து நைட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக மாவு புளிச்சிரும், வத்தல் நல்லா வராது. அதனால தான் இந்த கருவேப்பிலை, பூண்டு, உப்பு, சீரகம்லாம் காலையில் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போடுறாங்க, ஒரு கைப்பிடி அளவு தோலோட பூண்டை இடித்து போடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இங்கே சீரகம் பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடுறாங்க. தேவையான அளவுக்கு உப்பு. திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உப்பை நைட்டு ஆட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக புளிச்சு போயிடும் மாவு, வத்தல் நல்லா வராது. உப்பு, சால்ட் தான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் கிள்ளி வைங்க. அப்படியே எடுத்து அப்படியே கிள்ளி வைக்க வேண்டியது தான். இந்த மாதிரி கிள்ளி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நாள் நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல வச்சு காய வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வெங்காய வத்தல் ரெடி. பாருங்கள் எப்படி காட்டுறாங்க இல்லையா, புறன்னு பயங்கரமாக காஞ்சி போயிருந்ததுங்க. 4லேருந்து 5 நாள் வெயிலில் வைங்க. இப்போ இதை நாங்கள் வறுத்தும் காட்டிடுறோம். இந்த பாருங்கள், சூப்பராக வறுப்படுது இல்லையா. நீங்கள் இன்னும் கலராக வேணுன்னா கூட நீங்கள் வறுத்துக்கலாம். எங்களுக்கு இந்த கலரில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த வெங்காய வத்தலுக்கான அளவை டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். எல்லாரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபேமிலியில் புதுசாக போஸ்ட் போட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்குரிய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், யார் சாப்பிட்லாம், யார் அதை சாப்பிடக்கூடாதுன்றதெல்லாம் அந்த போஸ்ட்டில் போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாதான் நாங்கள் எப்படி இம்ப்ரூவைஸ் ஆகிறதுன்னு எங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.